அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அரசு ஊழியர்களின் சம்பள உயர்வு, அரசு வெளியிட்ட மகிழ்ச்சி தகவல். சட்டவிரோத வாகன இறக்குமதி, நகரசபையின் முன்னாள் தலைவர் கைது. 12 மாவட்டங்களுக்கு வெப்ப அலை எச்சரிக்கை. மரத்தின் மீது பேருந்து மோதி விபத்து, பயணிகளின் நிலை என்ன? ஆயுத கடத்தல் தலைவராக சம்பத் மனம்பேரி, விசாரணைகளை திடுக்கிடும் தகவல். முன்னாள் ஜனாதிபதிகளை வெளியேற்றுவதற்கு இதுவே காரணம், அனுர அரசு அறிவிப்பு. அடுத்த 36 மணி நேரத்தில் வானிலையில் ஏற்படவுள்ள மாற்றம். கொழும்பில் நடந்த துப்பாக்கிச்சூடு, சிக்கிய முக்கிய சந்தேக நபர். தொடர்பென விரிவான செய்திகள். அனைத்து அரசு ஊழியர்களுக்கும் சரியான முறையின் கீழ் சம்பள அதிகரிப்பு வழங்கப்படும் என பொது சேவைக்கான நாடாளுமன்ற துணைக்குழுவின் தலைவர், நாடாளுமன்ற உறுப்பினர் சந்தன சூரியராஜி தெரிவித்துள்ளார். அந்த வகையில் அரசு சேவையில் சம்பள உயர்வு தொடர்பான தேசிய கொள்கையை உருவாக்கும் செயல்முறையை அரசாங்கம் தொடங்கியுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக தொழிற்சங்க பிரதிநிதிகளின் கருத்துக்கள் மற்றும் பரிந்துரைகள் ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார். அந்த கருத்துக்கள் மற்றும் பரிந்துரைகளில் குறிப்பிட்ட புள்ளிகள் 2 வாரங்களுக்குள் உரிய அமைச்சுக்கு அனுப்பப்படும் என்று சந்தன சூரியராஜி தெரிவித்துள்ளார். அமைச்சினால் உரிய கருத்துக்களை ஆராய்ந்த பின்னர் அவை நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்படும். நாடாளுமன்றத்தில் ஆராய்ந்த பின்னரே உரிய முறைக்கமைய அரை அரசாங்கம் உட்பட அனைத்து அரசு ஊழியர்களுக்கு சம்பள அதிகரிப்பு வழங்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். அனைத்து ஊழியர்களுக்கும் முறையாக மற்றும் சரியான முறையின் கீழ் சம்பள அதிகரிப்பு வழங்க எதிர்பார்க்கப்படுவதாக சுட்டிக்காட்டியுள்ளார். வத்தேகம நகர சபையின் முன்னாள் தலைவர் ரவீந்திர பண்டார மற்றும் அவரது நண்பர் லக்ஷித மனோஜ் வீரபாகு ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சட்டவிரோதமான முறையில் வாகனங்களை இறக்குமதி செய்து மோசடி செய்த குற்றச்சாட்டில் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். மத்திய குற்றப்புலனாய்வு பிரிவின் விரிவான விசாரணைகளை தொடர்ந்து இந்த கைதுகள் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து 2 சொகுசு ஜீப்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. சந்தேக நபர்கள் வாகனங்களை பதிவு செய்வதற்காக மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தில் பதிவுகளை மாற்றியமைத்துள்ளதாகவும் இதற்கு திணைக்கள ஊழியர் ஒருவரின் உதவி செய்ததாகவும் காவல்துறையினர் கூறுகின்றனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களில் ஒருவரான ரவீந்திர பண்டார 2018 உள்ளூராட்சி தேர்தலில் இலங்கை பொதுஜன பெரமுனவின் கீழ் நகர சபைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் என தெரிவிக்கப்படுகிறது. 2வது சந்தேக நபரான லக்ஷித மனோஜ் வீரபாகு முன்னாள் ராஜாங்க அமைச்சர் லொஹார் ரத்வத்துவின் நெருங்கிய நண்பர் என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் கைப்பற்றப்பட்ட 2 ஜீப்களும் மேலதிக விசாரணைக்காக மணிக்கண்ண காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் இன்றைய தினம் 12 மாவட்டங்களுக்கு மனித உடலால் உணரப்படும் வெப்பநிலை அதிகரித்து காணப்படும் என வளிமண்டலவிய திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதன்படி வடக்கு, வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களின் சில பகுதிகளிலும் மொனராகலை மற்றும் ஹமாதோட்டை மாவட்டங்களிலும் மனித உடலில் உணரப்படும் வெப்பநிலை அதிகரித்து காணப்படும். எனவே அதிக வெப்பம் காரணமாக வேலை செய்யும் இடங்களில் அதிக நீர் பருகுதல், வெளியே செல்லும் போது நிழலில் இருத்தல், முதியவர்கள் மற்றும் நோய்வாய்ப்பட்டவர்களை வெப்பத்தில் இருந்து பாதுகாத்தல், வாகனங்களில் குழந்தைகளை கூட்டி செல்வதை தவிர்த்தல், வெளிப்புற செயற்பாடுகளை தவிர்த்தல், வெளிநிற ஆடைகளை அணிதல் போன்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை எச்சரித்துள்ளது. கொழும்பு மொரட்டுவை ராவதாவத்தை பகுதியில் இன்று காலை பஸ் ஒன்று விபத்துக்குள்ளாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பஸ்ஸானது மரமொன்றின் மீது மோதி பின்னர் வீதியின் இடது பக்கமாக திரும்பி ஒன்றுக்கு முன்னால் இருந்த இரும்பு கம்பியுடன் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தின் போது பஸ்ஸின் முன்பகுதி பாரியளவில் சேதமடைந்துள்ளதாகவும் போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர். கெஹல்பத்ர பத்மேவின் ஐஸ் போதைப்பொருள் உற்பத்தி தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் சம்பத் மனம்பேரி போதைப்பொருள் உற்பத்தி நடவடிக்கையின் தலைவராக மாத்திரமல்லாமல் ஆயுத கடத்தல் வலையமைப்பின் தலைவராகவும் செயற்பட்டதாக போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது.
முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் சம்பத் மெனம்பேரிக்கு சொந்தமான நிலத்தில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த கைக்குண்டுகள் உட்பட பல ஆயுதங்கள் ஏற்கனவே போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. இவ்வாறு கைப்பற்றப்பட்ட கைக்குண்டுகள் உட்பட பல ஆயுதங்கள் பாதாள உலக குழுக்களுக்கு சொந்தமானவை என்றும் போலீசாரால் நம்பப்படுகிறது. இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை கண்டுபிடித்து கைது செய்ய போலீசார் தீவிர விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். மேலும் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் சம்பத் மெனம்பேரியுடன் தொடர்புடைய நபர்களின் வீடுகளும் போலீசாரால் ஆய்வுக்குட்படுத்தப்படுகின்றதாக தெரிவித்துள்ளனர். முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்ட சலுகைகள் மற்றும் சிறப்புரிமைகள் நீக்கப்பட்டிருப்பது பற்றி எவரும் ஆச்சரியப்பட தேவையில்லை. ஏனெனில் இது மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதாகும் என அமைச்சர் சுனில் ஹந்துன்னேத்தி தெரிவித்துள்ளார். செய்தியாளர்களிடம் அவர் பேசிய போது, தேசிய மக்கள் சக்தி கட்சி தேர்தல் காலத்தில் முன்னாள் ஜனாதிபதிகளின் சலுகைகளை நீக்கும் என்றும் உறுதியளித்திருந்தது என்று நினைவூட்டியுள்ளார். இது தொடர்பில் மேலும் கருத்து வெளியிட்ட அவர், முன்னாள் ஜனாதிபதிகளின் சலுகைகள் எங்கள் தேர்தல் வாக்குறுதியின்படி நீக்கப்பட்டுள்ளன. இதற்காக யாரும் கவலைப்பட வேண்டியதில்லை. நாங்கள் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுகிறோம். அதை அவர்கள் முன்கூட்டியே அறிந்திருந்தால் தாங்களே தங்கள் குடியிருப்புகளை விட்டு சென்றிருக்க வேண்டும். அது வெறும் தேர்தல் வாக்குறுதி என நினைத்திருந்தால் அது மிகப்பெரிய தவறு. எங்கள் தேர்தல் விஞ்ஞாபனம் வெறும் தேர்தல் நோக்கமல்ல, அது இந்த நாட்டை முன்னேற்றும் மக்களுடனான எங்கள் உடன்படிக்கையாகும் என்று தெரிவித்துள்ளார். மேலும் இதற்கு அதிர்ச்சி அடைய வேண்டியதில்லை. நாங்கள் இதை செய்யாதிருந்தால் தான் மக்கள் கவலைப்பட வேண்டும் என்று அமைச்சர் மேலும் வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் சில பகுதிகளில் அடுத்த 36 மணி நேரத்தில் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் என்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது. மேற்கு மற்றும் சப்ரகமோ மாகாணங்களிலும் காலி, மாத்தறை, கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. அத்துடன் கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் ஆங்காங்கே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அத்துடன் சில இடங்களில் சுமார் 50 மில்லிமீட்டர் வரை மிதமான மழை பெய்யக்கூடும். இடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் ஆபத்துக்களை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. கொழும்பு போரளை பகுதியில் 2 பேரை சுட்டுக் கொன்ற சம்பவத்தில் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக சந்தேகிக்கப்படும் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் அம்பாறை தமண பகுதியைச் சேர்ந்த 34 வயதானவர் என தெரிய வந்துள்ளது. சந்தேக நபர் 10 கிராம் 710 மில்லிகிராம் ஐஸ் போதைப்பொருள் மற்றும் மோட்டார் சைக்கிளுடன் கைது செய்யப்பட்டு தமண காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. 7ஆம் தேதி 8ஆம் மாதம் 2025 அன்று மொரலை காவல்துறை பிரிவில் உள்ள சகஸ்புர சிறிசர உயர விளையாட்டு மைதானத்தில் 2 பேரை சுட்டுக் கொன்று 3 வரை காயப்படுத்திய குற்றம் குறித்து ஜேவர்தனபுர காவல்துறை விசேட அதிரடிப்படையின் விசேட சுற்றிவளைப்பு பிரிவு விசாரணைகளை தொடங்கியது. அதன்படி நேற்று மதியம் தமண காவல்துறை பிரிவில் இந்த குற்றத்தில் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக சந்தேகிக்கப்படும் நபரை அந்த பிரிவின் அதிகாரிகள் கைது செய்தனர். இதுவரை நடத்தப்பட்ட விசாரணையில் சந்தேக நபர் முன்னர் இலங்கை இராணுவத்தில் பணியாற்றியவர் என்றும் 2015ஆம் ஆண்டு இராணுவத்திலிருந்து தப்பி சென்றவர் என்றும் தெரிய வந்துள்ளது. சம்பவம் குறித்து தமண காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.